அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். திண்டுக்கல் மாவட்டம் வேம்பார்பட்டியை சேர்ந்த வெள்ளை மெய்யன் என்பவரின் மகன் பாண்டியன் என்பவருக்கும், நத்தம் கல்வேலிப்பட்டியை சேர்ந்த பாலமுருகன் மகள் வளர்மதி என்பவருக்கும் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு திருமணமாகியுள்ளது. தற்போது வளர்மதி 5 மாத கர்ப்பமாக உள்ளார். நேற்று முன்தினம் இரவு கணவன் மனைவி இருவரும் திண்டுக்கல்லில் இருந்து பொன் அமராவதி நோக்கி சென்ற அரசு பேருந்தில் பயணித்துள்ளனர். நத்தம் கல்வேலிப்பட்டியில் உள்ள வளர்மதியின் தந்தையிடம் இருசக்கர வாகனம் வாங்குவதற்காக சென்றுள்ளனர். அப்போது பாண்டியன் மது போதையில் இருந்ததாக தெரிகிறது. இதனால் மனைவியுடன் சண்டை வந்துள்ளது. பாச்சாக்கடை என்ற இடத்தில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது பேருந்தின் பின்பக்க படிக்கட்டில் இருந்து பாண்டியன் அவரது மனைவியை காலால் மிதித்து வெளியே தள்ளியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த வளர்மதி சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டார். பேருந்தில் குறைந்த அளவிலேயே பயணிகள் இருந்ததாலும் அனைவரும் பேருந்தின் முன்பகுதியில் அமர்ந்திருந்ததால் யாருக்கும் இந்த சம்பவம் நடந்தது குறித்து தெரியவில்லை. மனைவியை தள்ளிவிட்டு கொலை செய்த பாண்டியன் பேருந்தின் முன்பகுதிக்கு சென்று தனது மனைவியை நான் கீழே தள்ளிவிட்டதாகவும் பேருந்தை நிறுத்துங்கள் என்றும் கூறியுள்ளார். இதனால் பதற்றமடைந்த ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தி சானார்பட்டி காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சானார்பட்டி காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து பாண்டியனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.